மதுரை அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியில் அருகே உள்ள திருமங்கலத்தைச் சேர்ந்த வாகனங்களுக்கு விலக்களிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 5 லட்சம் ரூபாய் சுங்கச்சாவடி பாக்கியை கேட்டு நிர்வாகம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். சிவகுமார், இதன் பின்னணி என்ன, விரிவாக பதிவு செய்யலாம். நிச்சயமாக லாவண்யா, அதாவது கப்பலூர் சுங்கச்சாவடி ஒரு சர்ச்சைக்கு பெயர் போன சுங்கச்சாவடி என்றே சொல்லலாம். அதாவது கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சுங்கச்சாவடி விதிமுறைக்கு புறம்பாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் கேட்கக்கூடாது என தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறார்கள். 2 முறை கடையடைப்பு போராட்டம், அடிதடி என பல்வேறு போராட்டங்களை சந்தித்த இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி நிர்வாகம் தற்போது உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் கடந்த மே மாதம் வரையிலான சுங்க கட்டணம் சுமார் ஒவ்வொரு வாகனத்திற்கும் 2 லட்சம் 5 லட்சம் என பல வகையான வரியை விதிச்சிருக்கு. இந்த சுங்க வரியை உடனடியாக செலுத்த வேண்டும் எனவும் வழக்கறிஞர் மூலமாக சுங்கச்சாவடி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இது சம்பந்தமாக நம்ம கேட்போம். சார், இந்த சுங்கச்சாவடி நிர்வாகம் உங்களுக்கு என்ன நோட்டீஸ்? கடந்த 12 வருடங்க கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்கள் இலவசமாக தான் போயிட்டு வந்துட்டு இருந்தது. பட் இப்போ இந்த நிர்வாகம் மாறினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தடவையும் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 4 மாசத்துக்கு ஒரு தடவை எல்லாருக்கும் இந்த ஃப்ரீயா போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க வண்டிகளுக்கு அவங்க வக்கீல்கள் மூலியமா நிறைய நோட்டீஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு பெருமானம் உண்ட பழைய வண்டிகளுக்கு 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா பெனால்ட்டி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப கப்பலூர் தொழிற்பேட்டையை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 வெஹிக்கிள்ஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 3 கோடி 4 கோடி வரைக்கும் அவங்க ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது சுமூகமா போயிட்டு இருக்கிறத இந்த நிர்வாகம் ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு தடவையும் இதோட தூண்டுதலின் பேரிலேயே உள்ளூர் மக்களுக்கு ஒரு லாண்ட் ஆர்டர் இஷ்யூக்காகவே இதை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, நாங்க இதை யூஸ் பண்ணவே கிடையாது. உதாரணமா பாத்தீங்கன்னா கேரளால திருவனந்தபுரத்து நாகர்கோவில் ரோட்ல இதுல ஒரு டோல்கேட் திருவனந்தபுரம் அவுட்டர்ல கோவளத்துக்கு பக்கத்துல ஒரு டோல்கேட் இருக்கு. அந்த டோல்கேட் பாத்தீங்கன்னா 2 சைட்லயுமே சர்வீஸ் ரோடு உள்ளூர் வாகனங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப தெளிவா போட்டிருக்கிறாங்க. பட் ஆனா இங்க அது அந்த நடைமுறை இல்லாம இருக்கு. தமிழ்நாடு மக்கள் தான் ரொம்ப சகிப்புத்தன்மையோட இருக்கிறதுனால அந்த ஒரு சுமை நம்ம உள்ளூர் மக்களுக்கு அது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இதை யூஸ் பண்ணினா நம்ம கட்டுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. இப்ப இன்னொரு இது என்ன அப்படின்னா, வர்ற 10ஆம் தேதியிலிருந்து அத்தனை வாகனங்களுக்கும் நீங்க இதை கிராஸ் பண்ணா நீங்க கட்டித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் ஒவ்வொரு தனிநபருக்கும் அவங்க அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எங்களுக்கு ஒரு நியாயம் ரெகுலரா வேணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோள். அதாவது லாவண்யா, உள்ளூர் வாகனங்களுக்கு தொடர்ந்து கட்டணம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நாங்கள் நடத்தி வரோம். இப்போ தற்போது அமைதியான சூழல் நிலவி வரையில் டோல்கேட் நிர்வாகம் மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பி எல்லா வாகனங்களும் 2 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் வரி பாக்கிய உடனே செலுத்தணும்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியது இந்த வாகன ஓட்டிகளிடையே பெரிய அதிர்வலையை உண்டாக்கி இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.